Good morning, students. Today we have learned factorization. What is factorization? Factorization is expressing any number as the product of two or more numbers is called as a factorization. Expressing any number means ஏதாவது ஒரு நம்பர் ஓகேவா. ஸோ அதை ப்ராடக்ட் ரெண்டு அல்லது நிறைய நம்பர்ஸால் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் எனது ஃபேக்டரைசேஷன். இப்போ எக்ஸாம்பிள் லாஸ்ட் கிளாஸ் யூ ஹவ் லேர்ன் the formula is a squared minus b squared. A squared minus b squared is equal to அந்த formula என்ன வரும் a plus b a minus b. So a plus b is one of number and a minus b is another one of number. So அப்போ இது ரெண்டையுமே நம்ம ப்ராடக்ட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்குது a squared minus b squared. ஸோ அப்போ டூ ஆர் மோர் நம்பர்ஸை நம்ம ப்ராடக்ட் மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கிறது தான் என்னது ஃபேக்டரைசேஷன். இந்த ஃபேக்டரைசேஷனில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் டைப் ஒன்னில் ஃபேக்டரைசேஷன் பை டேக்கிங் அவுட் தி காமன் ஃபேக்டர் ஃப்ரம் ஈச் டேர்ம். ஸோ ஒவ்வொரு டேர்மில் இருந்தும் காமனாக என்ன ஃபேக்டர் வந்து காமனாக இருக்கோ அதை வெளியில் எடுத்தும் நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் 3.18 factorize 4x squared y plus 8xy. இப்போ 4x squared y plus 8xy. ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா நம்ம 2 2s are 4. ஸோ இதை எப்படி பிரிக்கலாம் 2 into 2. x ஸ்கொயர்டை x into x, y எப்படி பிரிக்கலாம் into y plus 8 எப்படி பிரிக்கலாம் 2 2s are 4, 4 2s are 8. அப்போ 2 into 2 into 2 x into y. இதில் காமனாக என்ன நம்பர் இருக்குது 2 டைம்ஸ் 2ங்கிறது காமனாக வந்துருக்கு. அப்போ 2 into 2 எக்ஸு காமன் ஒய் காமன். ஸோ இதில் காமன் ரெண்டு டேர்ம்லேயுமே காமனாக என்னென்ன நம்பர் இருக்கோ அது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருவோம். இப்போ 2 into 2 into x into y. ஸோ இது எல்லாத்தையும் காமனாக எடுத்தால் இந்த டேர்மில் என்ன இருக்குது எக்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து திஸ் டேர்ம் 2. ஸோ அப்போ 2 into 2 into x into y காமன் பேலன்ஸ் x plus 2. 2 2s are 4 4xy x plus 2. ஃபஸ்ட் டைப் factorization by taking out the common factor from each term. ஒவ்வொரு டேர்மில் இருந்தும் ஈச் டேர்ம்னா ஒவ்வொரு டேர்மில் இருந்தும் காமனாக உள்ள ஃபேக்டரைசேஷனை எடுத்துட்டதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா. இது டைப் 1. டைப் 2 factorization by taking out the common binomial factor from each term. Binomial, monomial means only one term means monomial. Binomial means two terms இருக்குது ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் 3.19 factorize 2x plus 5x minus y. Binomial means two terms. 2x plus 5 is one of term and another one x minus y plus 4y x minus y. Okay, we have 2x plus 5 x minus 5 plus 4y x minus y. So each term ரெண்டு டேர்ம்லையுமே எது காமனாக இருக்குது x minus y x minus y. So taking out the common binomial factor x minus y. x minus y காமனாக வெளில எடுத்தாச்சு அப்படின்னா this term 2x plus 5 plus 4y. So the answer is x minus y 2x plus 5 plus 4y. Okay, next second one factorize 3n p minus 2 plus 4 2 minus p. 1 2 binomial means two terms. Okay, but 3n p minus 2. So this first one p minus 2, second one 2 minus p. So the common each term la common நம்ம taking outside எடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த 2 minus p நம்ம இன்டர்சேஞ்ச் த பிளேசஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது சிம்பிள்ஸ் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அப்போ இங்கே ப்ளஸ்ஸுங்கிறது என்னவா மாறும் அப்படின்னா -4 p minus 2. ஸோ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் வெளில வந்துடும் ஓகேவா. அப்போ p minus 2. Next 3n p minus 2 minus 4 into p minus 2. So each term common of the factor is p minus 2. Say taking out of the common binomial factor p minus 2. So next the p minus 2 common out this term 3n minus 4. So the
is p minus 2 3n minus 4. Second type binomial method. Third one factorization by grouping. குரூப்பாக இருக்குது அப்படின்னா அந்த குரூப்பில் எந்தெந்த டேர்மு ஈக்குவலாக இருக்குமோ அதை எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் 3.20 ஃபேக்டரைஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் எக்ஸ்இசட் ப்ளஸ் xy plus xz. ஸோ இதே எக்ஸு ஒய் எக்ஸ்ஒய் எக்ஸ்இசட். இப்போ நம்ம இந்த ரெண்டு டேர்மையும் எடுக்கலாம், இல்லை இந்த ரெண்டு டேர்ம் எந்த டேர்ம்ஸ் வேணாலும் எடுக்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டையும் எக்ஸு ஒய்யையும் காமனாக எடுத்துருக்கோம், ஒய் இசட் எக்ஸ் இசட்டை காமன். ஸோ இது ரெண்டு டேர்ம்ஸ்லையும் எது காமனாக இருக்குது? எக்ஸு. ஸோ எக்ஸை காமனாக எடுத்தால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு அவுட் சைட், ஸோ ஒய் ப்ளஸ் இது ரெண்டுலேயும் எது? இசட் காமனாக. ஸோ இசட் காமன் ஒய் ப்ளஸ் எக்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சிம்பிள்னால ப்ளேஸ் சேஞ்சஸ் பண்ணாலும் நோ சிம்பிள் சேஞ்சஸ் ஆகாது. ஸோ அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை நம்ம காமனாக எடுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே என்ன டேர்ம் வரும்? எக்ஸ் ப்ளஸ் இசட். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இசட். ஃபோர்த் டைப் ஃபேக்டரைசேஷன் யூஸிங் ஐடென்டிட்டிஸ்னால் அதனுடைய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் a plus b the whole squared is equal to a squared plus 2ab plus b squared. a minus b the whole squared formula is equal to a squared minus 2ab plus b squared. Next third formula a squared minus b squared is equal to a plus b a minus b. So example 3.21 factorize x squared plus 8x plus 16 using identities. So first one given x squared plus 8x plus 16. இதை எப்படி எழுதலாம்? Can be written as x squared, don't change, x squared plus 8x. இதை நம்ம எப்படி simplify பண்ணலாம்? 4 4s are 16. So 4 squared and write பண்ணலாமா? Next already you have learned the identities a plus b the whole square formula. So first one a plus b the whole square is equal to a squared plus 2ab plus b squared. So a value இதில் a value இங்கே என்ன நம்பர் இருக்குது? எக்ஸு. b value 4 4s are 16 அப்போ என்னது? 4. ஸோ x plus 4 the whole square ஃபஸ்ட் என்னது? a square. a value is x. ஸோ x square plus 2 a value x b value 4 plus 4 squared x squared 2 4s are 8x plus 4 4s are 16. So x squared plus 8x plus 16 இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன ஐடென்டிஸ்? x plus 4 are the two factors. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? x plus 4 the whole square means x plus 4 x plus 4. Okay, next and another one using the identities அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ரைட் பண்ணணும். எதுவுமே கொடுக்காம ஃபேக்டரைஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 16 அப்படின்னு கொடுத்தா another one method product of the sum, product and sum. ஓகேவா? ப்ராடக்ட் அண்ட் சம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 16 ஃபஸ்ட்டு ஒன்னையும் லாஸ்ட் ஒன்னையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ அப்போ திஸ் வேல்யூ இஸ் 1. இப்போ 116 இஸ் 16. ப்ராடக்டில் என்ன எழுதுகிறோம்? 16. இங்கே சம் ஆஃப்னா இங்கே என்ன சிம்பிள்? ப்ளஸ் சிம்பிளுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 8. ஸோ சம் ஆஃப்னா என்னது? 8. ஸோ 2 நம்பர் சூஸிங் ஃபார் எனி 2 நம்பர்ஸ். 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் 16 வரணும், அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் 8. 4 4s are 16. 4 plus 4 8. So first of all x squared plus இந்த 8x நம்ம இப்போ எப்படி பிரிக்க போகிறோம்? 4x plus 4x plus 16. ஸோ ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ்லேருந்து எக்ஸை காமனாக எடுக்கலாமா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸு. அப்போ எக்ஸை காமனாக எடுத்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் 4 ஆல்ரெடி எக்ஸு காமன். செகண்ட் டேர்ம் 4 காமனாக எடுக்கிறோம். ஸோ அப்போ இந்த 16 எப்படி எழுதலாம்? 4 4s are 16. ஓகே, இப்போ 4 காமனாக எடுத்தோன்னா 4 காமன் ஆகிடுச்சு. இதுலேருந்து ஒரு 4 காமனாக எடுத்தாச்சு. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4. இப்போ இந்த ரெண்டுலேயுமே காமனாக என்ன நம்பர்ஸ் இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 4 காமனாக இருக்கா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 காமனாக எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்னது? எக்ஸ் ப்ளஸ் 4. ஸோ செகண்ட் ஒன் x plus 4 காமன். நெக்ஸ்ட்டு அடுத்து இங்கே என்ன நம்பர் இருக்குது? x
plus 4. So x plus 4 the whole squared and write பண்ணலாமா? Okay. Next example 3.22. Factorize 49x squared minus 84xy plus 36y squared. So இங்க x squared y squared. Okay. Next இங்க plus symbol இருந்துச்சுனா a plus b the whole squared. Minus இருந்துச்சுனா a minus b the whole squared. Now 49x squared minus 84xy plus 36y squared can be written as square root of 49. 49 உடைய square root என்னது 8. 7 7s are 49. அப்போ 7x the whole squared minus 84xy. Next 6 are 36. அப்போ 6y the whole squared. So a value is equal to 7x, b value is equal to 6y. We know that a minus b the whole squared is equal to a squared minus 2ab plus b squared. A value is equal to 7. So a minus b the whole square means 7x minus 6y the whole square is equal to 7x the whole square minus 2 into a value 7x, b value 6y plus 6y the whole square. 7 7s are 49. X into x, x squared. 2 7s are 14. 14 6 are 84 xy. 6 6 are 36 y squared. So 7x minus 6y the whole square. இதை எப்படி எழுதலாம்? 7x minus 6y, 7x minus 6y. So இதை factorize பண்ணோம்னா 2 identities கிடைக்கும். ஓகேவா? 2 factors நமக்கு கிடைக்குது. அது என்னென்ன factors? 7x minus 6y, 7x minus 6y are the 2 factors. இந்த ரெண்டு factors நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது தான் என்னது factorize அப்படிங்கிற ஒரு நமக்கு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.23. Factorize 49x squared minus 64y squared. So already you have learned a squared minus b squared. A squared minus b squared is equal to a plus b, a minus b. Now 49x squared minus 64y squared can be written as square root of 49. 7 7s are 49. So 7x the whole square minus 8 8 are 64. So 8y the whole square. So formula a squared minus b squared. A value is equal to 7x, b value is equal to 8y. So 49x squared minus 64y squared is equal to a value 7x plus 8y, 7x minus 8y. Therefore 7x plus 8y, 7x minus 8y are the 2 factors of factorization 49x squared minus 64y squared. Next factorization first 4 type பார்த்தோம் அப்படிதானே. first type என்னது? each termல உள்ள common factor outside எடுக்கிறது. second one binomial, third one grouping method, fourth one using the identities. ஓகேவா? next factorization of the expression and another one formula ax squared plus bx plus c. இந்த மெத்தடில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று எக்ஸ் ஸ்கொயர்டு, செகண்ட் ஒன் சிஎக்ஸ், அடுத்தது என்னது கான்ஸ்டன்ட் டேர்ம். இந்த மெத்தடில் இப்போ ஃபேக்டரைஸ் இந்த மெத்தடில் இருந்தால் எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x, இது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்மேட்டில் இருக்குதா? ப்ளஸ் 15 இந்த ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா எப்படி நம்ம ஃபேக்டரைஸ் வந்து அந்த ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது? கிவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 15. So already you have learned the first sum, product sum, product of factors, sum of factors. So product na enadhu into sum na plus. So first last நம்ம இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும். 115 is 15 plus factorized number இங்க என்னது 8 plus 8. Okay, so you are choosing any two numbers, product is 15, at the same time the added sum of is 8. So 3 5s are 15, 3 5s are 15. ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன பண்ணுறோம்? மல்டிபிள் பண்ணும்போது 15 கிடைக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 8 கிடைக்குது. இப்போ எக்ஸாம்பிள் கேட்கலாம்,
-3 into -5 மைனஸ் மல்டிபிள் பண்ணால் +15. ஆனால் இங்கே எனக்கு +8 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -8 தானே வரும். ஸோ அதனால் இதை நம்ம சூஸ் பண்ண முடியாது. 3 into 5 15, 3 + 5 8. ஸோ x ஸ்கொயர்ட் 8xக்கு பதிலாக என்ன எழுதலாம்? 3x + 5x. 8x வந்துருச்சா +15. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதிலேருந்து இந்த 2 டேர்ம்ஸ்லேருந்து எதை காமனாக எடுக்கலாம்? x. ஸோ எக்ஸை காமனாக எடுத்தால் x into x. ஸோ x + 3. இந்த 15 எப்படி பிடிக்கலாம்? 3 5s are 15. ஸோ இந்த டேர்ம்லேருந்து 5ஐ காமனாக எடுக்கிறோம். 5ஐ காமனாக எடுத்தால் எக்ஸு ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 3. ஸோ இப்போ x + 3 ரெண்டுலேயுமே ஈச் டேர்ம்லேயுமே எது காமனாக இருக்குது? x + 3. அதை வெளியில் எடுத்தோன்னா என்ன நம்பர் வரும்? x + 5. ஸோ ஃபேக்டரைஸ் ஆஃப் x² + 8x + 15 உடைய ஃபேக்டர்ஸ் என்னது? x + 3 x + 5. இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா x² + 8x + 15 ஆன்சர் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் செக் பண்ணி பார்க்கலாமா? x + 3 x + 5. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சு மல்டிபிள் பண்ணு. x into x x² + 3 into x 3x. நெக்ஸ்ட்டு 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 5 into x 5x. 3 5s are 15. ஸோ x². 5 + 3 என்னது? 8x + 15. ஆன்சர் வந்ததா? இது ஒன் ஆஃப் த ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 3.25. ஃபேக்டரைஸ் 7c² + 2c - 15. ஃபர்ஸ்ட் ஒன் எல்லாமே அடிஷனாக இருந்ததுன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? செகண்ட் ஒன் மைனஸில் இருந்தது அப்படின்னா சப்ராக்ஷன் மெத்தடில் இருந்துச்சுன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இப்போ 7c² given 7c² + 2c - 5. ப்ராடக்ட் சம்மு. ப்ராடக்ட்னா என்னது? ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் மல்டிபிள் பண்ணுமா? 7 5s are -35. இங்கே என்ன நம்பர் இருக்குது? +2. ஸோ இப்போ நம்ம எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் -35 வரும்? 5 5s are 25. 7 5s are 35. இப்போ 7 5s are 35. சம்மு இங்கே உனக்கு +2 வரணும் அப்படின்னா ஸோ இதில் எந்த சிம்பிளில் நம்ம மைனஸ் போடணும் அப்படின்னா நமக்கு +2. இதே இது -2ன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இந்த மைனஸை இங்கே போட்டிருக்கலாம். இங்கே +2ன்னு கேட்டுருக்கிறனால மைனஸ். ஸோ அப்போ 7ல் 5ஐ சப்ராக்ட் பண்ணால் 2. 7 5s are -35. ஸோ 7c² + 2c - 5. இந்த 2c எப்படி எழுதலாம்? 7c² + 7c - 5c - 5. இப்போ இது ரெண்டுலேருந்து எதை காமனாக எடுக்கலாம்? 7cயை காமனாக எடுத்துட்டோன்னா c. இது ஆல்ரெடி வெளியில் வந்துச்சுன்னா அந்த பிளேஸில் என்ன இருக்குது? 1. நெக்ஸ்ட்டு இதில் எந்த நம்பர் எடுக்கலாம்? -5ஐ காமனாக எடுத்தாச்சு. இப்போ -5ஐ காமனாக எடுத்தால் இந்த இடத்துல c. ஆல்ரெடி இங்கே -5 காமனாக எடுத்தாச்சு. அப்போ இங்கே என்ன வரும்? +1. ஸோ ஈச் டேர்ம் காமன் ஆஃப் தி ஃபேக்டர் இஸ் c + 1. c + 1ஐ காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே என்ன வரும்? 7c - 5. ஸோ நெக்ஸ்ட் 2 ஃபேக்டர்ஸ் என்னது? 7c - 5 c + 1. the factors of factorization 7c² + 2c - 5. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர்ஸ் மெத்தடில் நம்ம ஃபேக்டரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கியூபிக் மெத்தடில் ஃபேக்டரைசேஷன் யூஸிங் தி கியூபிக் ஐடென்டிட்டிஸ். ஆல்ரெடி யூ ஹவ் லேர்ன் a + b the whole cube, a - b the whole cube. இந்த ஃபார்மெட்டில் எப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறது? எக்ஸாம்பிள் 3.26. ஃபேக்டரைஸ் x³ + 15x² + 75x + 125. ஸோ அப்போ இங்கே க்யூப் மீன்ஸ் 3 ஃபேக்டரைஸ் வரும். ஸ்கொயர்டுன்னு இருந்துச்சுன்னா 2 ஃபேக்டரைஸை மல்டிபிள் பண்ணால் அந்த ஃபேக்டரைசேஷன் வரும். ஃபேக்டர்ஸ் இப்போ இங்கே க்யூப்னா 3 ஃபேக்டர்ஸ் வரும். ஸோ கிவன் x³ + 15x² + 75x + 125 கேன் பி ரிட்டன் as. இந்த 125ஐ எப்படி பிரிக்கலாம்? 5 க்யூப்னு பிரிக்கலாமா? 5 க்யூப்னா என்ன? 5 5s are 25. 25 5s are 125. ஸோ 5 க்யூப்னு பிரிச்சாச்சு. இப்போ a + b the whole cube ஃபார்முலா என்னது? a³ + 3a² b + 3ab² + b³. இப்போ இதில் ஏயோட வேல்யூ என்னது? இங்கே எக்ஸு. பியோட வேல்யூ 5. ஓகே. ஸோ அப்போ x + 5 the whole cube
First one x என்னது a ஓட வேல்யூ x cube plus 3 into x square b value 5 plus 3 into x 5 square plus 5 cube x cube 5 3s are 15 x squared 5 5s are 25 into 3 75 x 5 5s are 25 25 5s are 125 so அப்போ x plus 5 the whole cube அப்படின்னா எத்தனை factors the 3 times write பண்ண அப்படின்னா x plus 5 x plus 5 x plus 5 or the 3 factors. Next example 3.27 factorize 8p cube minus 12p squared cube plus 6pq squared minus cube 3 given question write பண்ணியாச்சு இதை எப்படி எழுதலாம் can be written as இந்த 8க்கு நம்ம cube root எடுத்தோம்னா என்ன வரும் 2 into 2 into 2 2 2s are 4 4 2s are 8 அப்போ 2p the whole cube ன்னு write பண்ணலாமா so 2p the whole cube minus 12p squared cube plus 6pq squared minus q the whole cube okay given a minus b the whole cube formula write பண்ணுறோம் a யோட value 2p b யோட value q இப்போ 2p minus q the whole cube is equal to 2p the whole cube minus 3 into 2p the whole squared into b யோட value q plus 3 into 2p plus q squared minus q power of 3 2 2s are 4 4 2s are 8 ஏன்னா 2 3 times multiple பண்ணுறோம் p 3 times multiple பண்ணால் p power of 3 next 2 2s are 4 4 3s are 12 b squared into q next 3 2s are 6 pq squared minus q power of 3 so therefore 2p minus q the whole power of 3 means 3 times so 2p minus q 2p minus q 2p minus q are the 3 factors okay next homework sum example 3.4 factorize the following by taking out the common factor common உள்ள factor எடுப்போம்ல அந்த method second one factorize the following expressions னா இப்போ பார்த்தோமே ax squared plus bx plus c so இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம் 49 plus product 49 sum 14 this method okay next factorize the following expressions using a plus b இந்த சமயம் a plus b the whole cube formatல ரைட் பண்ணுறோம் second one a minus b the whole cube formatல ரைட் பண்ணுறோம் okay next exercise 3.5 ல fifth one homework exercise 3.5 fifth one homework next challenging problems 10th one okay 10th one a minus b the whole cube format okay so exercise 3.4 5 sums exercise 3.5 la fifth one challenging problems la 10th one other sums I will have solved the other sums solve பண்ணி உனக்கு photo send பண்ணிடுறேன். Thank you students.